ஞானசேகரன் யார் என்று ஒப்புக்கொண்ட திமுக பங்கமாக கலாய்த்த அண்ணாமலை. சட்ட ஒழுங்கு சமூக நீதி என வாய்க்கிழைய பேசிவிட்டு சட்ட ஒழுங்கை திமுக அரசு நாரடித்து வருகிறது என தமிழக மக்கள் மட்டுமல்லாமல் நாட்டு மக்களே திமுகவை பார்த்து சிரித்து கேள்வி கேட்டு வருகின்றனர். இதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால் அண்ணா பல்கலைக்கழக விவகாரம். இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளி ஞானசேகரன் திமுக பொறுப்பாளர் என்றும் அதனால்தான் ஏற்கனவே ஞானசேகரன் மேல் இருந்த வழக்குகளுக்கு நடவடிக்கை எடுக்கவில்லை என அதிமுக, பாஜக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் சொல்லி வந்தன. அதுவும் குறிப்பாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை திமுக அரசுக்கு எதிராக தன்னை தானே சாட்டையால் அடித்துக் கொண்டார். அதனால் பதறிய திமுக அமைச்சர்கள் ஞானசேகரன் திமுகவே இல்லை, திமுகவும் ஞானசேகரனுக்கும் தொடர்பில்லை என ஆளுக்கொரு பக்கமாக பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி கதறி வந்தனர். எனவே ஊடகங்களில் வர்றதுல அந்த ஞானசேகரனுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை என்பதை முதல்ல நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அது தவறான தகவல். இது அண்ணாமலை சொல்லுகிற காரணத்தால் அது ஒன்றும் அரசியலமைப்பு சட்டத்தில் எழுதப்பட்ட வாசகம் அல்ல. எது நடந்தாலும் திமுகவை குறை சொல்வது என்பது அண்ணாமலையினுடைய பிறவி குணம். அதன் அடிப்படையில் சொல்லுகிறார் தவிர அது உண்மையல்ல. அதன் பின்னர் ஞானசேகரன் அமைச்சர் மா சுப்பிரமணியனுடன் இருந்த போட்டோக்கள், கட்சி நிகழ்ச்சி அழைப்புதல்களில் பெயர் இருந்த போட்டோ என பல சோசியல் மீடியாக்களில் தீயாக பரவியது. அதனால் திமுக வாய்மூடி மௌனமாக இருந்தது. அதன் பின்னர் நேற்று சட்டசபையில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் பேசும்பொழுது ஞானசேகரன் கட்சியில் இல்லை, ஆனால் ஞானசேகரன் திமுக அனுதாபிதான் என்று மலர்வாய் திறந்து பேசியுள்ளார். நான் முன்பு விளக்கம் தந்த சென்னை மாணவி வழக்கில் கைது செய்யப்பட்டவர் நிச்சயமா சொல்றேன், உறுதியா சொல்றேன், திமுக உறுப்பினர் இல்ல, திமுக ஆதரவாளர். அதை நாங்க மறுக்கல. இது பற்றி எக்ஸ் பக்கத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, அண்ணா பல்கலைக்கழக பாலியல் குற்றவாளி ஞானசேகரனுக்கும் திமுகவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றார்கள் அன்று. ஞானசேகரன் திமுக அனுதாபிதான், ஆனால் திமுக நிர்வாகி இல்லை என்கிறார்கள் என்று. விரைவில் யார் அந்த சார் என்கிற புதிருக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் போது ஞானசேகரன் ஒரு திமுக நிர்வாகிதான் என்பதை இவர்கள் ஒப்புக்கொண்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என தெரிவித்துள்ளார். நான் முன்பு விளக்கம் தந்த சென்னை மாணவி வழக்கில் கைது செய்யப்பட்டவர் நிச்சயமா சொல்றேன், உறுதியா சொல்றேன், திமுக உறுப்பினர் இல்ல, திமுக ஆதரவாளர். அதை நாங்க மறுக்கல.